இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப் ஹிஸ்டரியை படித்த போது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை பார்த்தா என்னால் அதை நம்ப முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வந்தார் போனார் சரி, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் நம்ப முடியவில்லை. ஏன்னா எங்களுடைய நம்பிக்கை அப்படிப்பட்டது. அதனால் அவர் யோசித்தாரா, மரித்தவரால் உயிரோடு எழும்ப முடியுமா? அன்னைக்கு அவருடைய கல்லறை இருக்குது, இங்கதான் உயிர்த்தெழுந்தார் சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா இருக்குமா? அப்போ அவர் ஒரு நாள் இரவு வீட்டுல எல்லாரும் நித்திரை பண்ணிட்டாங்க. தனியா உட்கார்ந்து எக்ஸாமுக்காக படிக்கிறார் அந்த ஹிஸ்டரி. அப்போ அவர் உள்ளத்துல கேள்வி, மரிச்சாலும் உயிரோடு எழும்ப முடியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறான்னு இவ்வளவு மக்கள் நம்புறாங்க. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அதை நம்பி ஆண்டவரை துதிச்சுட்டு போறாங்க, உண்மையா இருக்குமா? அப்படி யோசித்து கொண்டே இருந்த போது திடீரென்று வீட்டுக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்ததை கண்டார். அது என்னன்னு கூர்ந்து கவனித்தால் இயேசு நின்றார். அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தினாராம். அவர் சொன்னார், அப்பதான் நான் நம்பினேன், நான் விசுவாசித்தேன். உண்மையாகவே இயேசு மரணத்தை